ஆக்சுவலி உலகத்தோட பெரிய பெரிய நாடுகள்லாம் போர்னு அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்திலையும் நம்ம இந்தியா எப்படி இவ்வளோ கூலாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவங்க கூலாக இருக்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி 1974 காலகட்டங்களில் நம்ம நாட்டை தவிர மற்ற நாடுங்க எல்லாமே அணு ஆயுதம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நம்ம நாட்டோட பிரதமர் இந்திரா காந்தி அம்மா நம்மளும் அணு ஆயுதம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அணு ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த அணு ஆயுதம் மற்ற நாடுகளை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இல்லைன்னு சொல்லி நம்ம நாட்டை அணு ஆயுதங்கள் வச்சிருக்க பட்டியலில் இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 1990 பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் நம்ம நாட்டு தமிழர் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு தெரியாமல் மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் ஒரு அணு ஆயுதம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துறாரு. அவங்களும் அமெரிக்காவோட 4 சேட்டலைட் மொத்தமாக இந்தியாவை நோக்கி இருக்கும்போது சின்ன அசைவை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்த நம்ம இந்தியாவுக்கு நடுவில் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த அணு ஆயுதம் சும்மா சாதாரணமாக கண்டுபிடிக்கப்படலை. ராஜஸ்தானில் இருக்க ஒரு பாலைவனத்துக்கு அடியில் குழி தோண்டி அதுக்கு கீழே வச்சு அதுக்கான கனெக்ஷன் எல்லாமே தரை வழியாகவே உள்ளே கொண்டு போகப்பட்டு அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அணு ஆயுதம் வெடிச்சிருக்கு. அது வெடிச்சப்போ பிற நாடுகள் எல்லாமே இந்தியாவை கான்டாக்ட் பண்ணி இந்தியாவில் நிலநடுக்கம் நடந்ததான்னு கேட்கும்போது கூட அப்போது நம்ம நாட்டிலேருந்து அறிவிக்கிறாங்க, நிலநடுக்கம் எதுவும் நடக்கலை, எங்கள் நாட்டில் ஒரு அணுகுண்டு தயாரிச்சிருக்கோம், அந்த அணு ஆயுதம் வெடிச்சிருக்கு, அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற நாடுகளோட அணு ஆயுதம் எல்லாமே விமானம் மூலியமாக நம்ம வான்வெளிக்கு வந்து அங்கேருந்து அணு ஆயுதத்தை கீழே தான் போடும். ஆனால் நம்ம அணு ஆயுதம் அப்படி இல்லை. மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி 5 ஏவுகணைகளோட இங்கேருந்து பறக்கும். 5 ஏவுகணைகளை கொண்டு போகும். அதில் 5மே உண்மை கிடையாது. பாதி பொய்யானது, பாதி உண்மையானது. எதிரி நாடு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக பாதி பொய்யான ஏவுகணைகளையும் பாதி உண்மையான ஏவுகணைகளையும் வச்சுருந்தாங்க. அதில் எது எங்கே வெடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது, எது எங்கே வெடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான்.